அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு 5 உலக சாதனை அடைந்திருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா பக்கோடா கொடுத்துருக்காங்க, ஒரு சமோசா, ஒரு வடை, ஒரு முட்டை உண்டா, பேரிச்சம்பழம், சுண்டல், ஒரு துண்டு ஆப்பிள், ஒரு ஆரஞ்சு. மக்களோட எதுக்கு நோன்பு திறக்கிறோம்னா மக்கள் வந்து நோன்புல உனக்கு எனக்குன்னு ஷேர் பண்ணிக்குவாங்க. அவங்கள பற்றியெல்லாம் ஒரு சின்ன முட்டை போண்டா வச்சு நீ சாப்பிட்றியா நான் சாப்பிட்றியான்னு சொன்னேன். அதுதான் அந்த நோம்பினுடைய மகத்துவம். அல்ஹம்துலில்லாஹ். பாத்திமா ஹப்சா. அன்பு உறவுகளே, இன்னைக்கு நோன்பு 11. அல்ஹம்துலில்லாஹ் 10 நோன்பு முடிஞ்சு 11வது நோன்பு ஓடிக்கிட்டே இருக்கு. 5:30 மணி. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம தமிழ் சொந்தங்கள் IWFலேருந்து இஃப்தார் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது எப்படி ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னா, சமுதாய சொந்தங்களுடன் ஒரு இஃப்தார் விருந்து அப்படின்னு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் போன வருஷமும் நம்ம இந்த இஃப்தாரில் கலந்துக்கிட்டோம். இந்த வருஷமும் நம்ம இஃப்தாரில் கலந்துக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்கோம். என்ன ஒரு அரை மணி நேரம் நம்ம முன்கூட்டியே போயிருந்துருக்கணும், ஆனால் நம்ம வீட்டில் வேலை செய்கிறோம். அப்படிங்கிறனால எல்லாத்தையும் அனுசரித்து தான் பார்த்து போகணும். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி நான் பர்மிஷனோட தான் போகிறேன். ஏன்னா இது கொஞ்சம் தூரம் அப்படிங்கிறனால பர்மிஷனோட போகிறது பெஸ்ட். அப்படிங்கிறனால மேடத்தில் பர்மிஷன் கேட்டேன், மேடம் ஓகே சொல்லிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம போகிற ஏரியா பேர் ஷரஃபியாங்கிற ஏரியாவுக்கு போயிட்டு லக்கி தர்பார்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் தான் மாடியில் தான் நமக்கு இஃப்தார் வச்சுருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் போய் நம்ம தமிழ் சொந்தங்களோடு ஒரு இஃப்தாரு ப்ளஸ் பயானு ப்ளஸ்ஸு பார்த்துட்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ். ஜித்தா மாநகரில் இந்தியன்ஸ் வெல்ஃபேர் ஃபோரம் வல்ல அல்லாவின் திருப்பெயரால் நடத்தும் சமுதாய சொந்தங்களுடன் மாபெரும் இஃப்தார் நிகழ்வு நாள் 21/3/2024 வியாழக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை. இடம் லக்கி தர்பார் ஆடிட்டோரியம், ஷரஃபியா. என்ன சொல்லணும்னா, அதாவது தமிழ் இஸ்லாமிய ப்ரோக்ராம்களுக்கு மேக்ஸிமம் ஸ்பான்சர் கிடைக்க மாட்டாங்க மாஷா அல்லாஹ். ஆனால் இந்த ப்ரோக்ராமுக்கு நிறைய ஸ்பான்சர் கிடச்சிருப்பாங்க. அவங்கள தான் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இன்ஷா அல்லாஹ் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து ஸ்பான்சருக்கும் மாஷா அல்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்லாஹ் உங்களுக்கு வந்து மென்மேலும் உங்களுடைய வியாபாரத்திலே உங்களுடைய தொழிலையும் அபிவிருத்தி செய்யட்டும் அப்படின்னு இன்ஷா அல்லாஹ். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். அன்புறவுகளே, நம்ம ஷரஃபியா வந்து இறங்கிட்டோம். ஷரஃபியாவில் இன்னொன்று என்னென்னா, பார்க்கிங் வந்து 6 to 9 பார்க்கிங் ஃப்ரீ. இது வந்து நம்ம டிரைவர்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். அது மென்ஷன் பண்ணணுங்கிறக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். பார்க்கிங் வீடியோவில் நம்ம வண்டியை பார்க்கிங் போட்டாச்சு. இப்போ நம்ம ஏரியாவை நோக்கி போகிறேன். அப்படி ஷரஃபியாவை லைட்டாக ஒரு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ஷரஃபியா. பஸ் நிற்கி வரலாம். ஏன்னா கேரளா மக்கள் அதிகமாக கூடுற இடம் இந்த இடம் தான். தமிழ்நாடு மக்கள் பொதுவாக பஸ் நிற்கிது பாருங்க. இல்லை ஏன்னு நிற்கிதா, இது எல்லாமே மதீனாவுக்கு போகிற பஸ்ஸு. உம்ராவுக்கு போயிட்டு வருவாங்க, நாளைக்கு மதீனாவுக்கு போவாங்க அல்லது மக்காவுக்கு போவாங்க. அவங்களுக்கு ரெடியாக இருக்குது பஸ்ஸு. இதான் லக்கி தர்பார் ஹோட்டலு. நம்ம இப்போ ஹோட்டலுக்குள்ளே போகிறோம். மக்கள்லாம் வந்து இறங்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம உள்ளே போய் என்ன இதுன்னு. அஸ்ஸலாமு அலைக்கும். நண்பர் வந்துட்டார். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறேன். அல்லாஹ் அக்பர். இதுபோன்ற இன்னும் பல உலக சாதனைகள் புரிய வேண்டும். அவருடைய எண்ணம் போல் அவருடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று இந்த இஃப்தாருடைய தருணத்தில் நாம் அவர்களுக்காக துஆ செய்வோம். அதுல அல்லாஹ் சொல்றார், அதுல ஒரு ஹதீஸ் இருக்கு, யார் நோன்பு வைத்திருக்கிறார்களோ பொருத்தும் வரைக்கும் அவரது துஆ அங்கீகரிக்கப்படும். இன்னொரு இடத்துல நோன்பு பொறுக்கக்கூடிய நேரத்தில் அவர் செய்யக்கூடிய துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். இப்படிப்பட்ட அருள்மிக்க ஒரு மாதத்தில் நாம் இருக்கிறோம். இப்படிப்பட்ட அருள்மிக்க ஒரு நேரத்தில் நாம் இருக்கிறோம். எந்த நோக்கி என்றால் முன்னவர்கள் இந்த மாதத்தை அடைந்தால் எப்படி இருப்பார்கள் என்றால், முழுக்க இந்த மாதத்தை குர்ஆன் ஓதுவதற்கும்
இதாமு சாய் நோன்பாளிகளுக்கும் உணவு கொடுக்கறதுக்கும் முடிக்க தயார் செய்து கொள்வார்கள். 2 விஷயங்கள் என்ன தெரியுமா செய்தி? நீங்க வீட்டில் என்ன பண்றீங்க? வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இஃப்தாருக்கு ரெடி பண்றீங்க. நோன்பை வைத்து இஃப்தாருக்கு நம்ம ரெடி பண்றோம். இப்ப இதுக்கு நோன்பு வைத்த நன்மை, நோன்பாளிகளோட உணவு தயாரிக்கிறதுக்கான நன்மை அவர்களுக்கு கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு புகழட்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய இந்த காலத்துக்கு நீங்க அல்ஹம்துலில்லாஹ் அதிகமான மக்கள் வந்திருக்கீங்க. பார்க்கவே எவ்வளவு அருமையா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. இதை நம்ம எல்லா காலகட்டத்திலையும் நம்ம செய்யறோமா? அதை நம்ம செஞ்சுக்கிறோமா? ஒன்லி ரமலான் மட்டும் நம்ம செஞ்சோம். அதுக்கப்புறம் ரமலானுக்கு அப்புறம் அவ்வளவுதான். இனி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 2025 ரமலான்ல செய்யும் இதே மாதிரி நம்ம சந்திக்கலாம். அவங்க பணிகள் சிறக்க அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த இந்தியன் வெல்ஃபேர் ஃபாரம்க்கு ஒரு பெரிய ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாமா? இன்ஷா அல்லாஹ் கொடுத்துடலாமா? பத்தலையே சவுண்ட் கம்மியா இருக்கிறேன். பத்தலையே இன்னும் கொடுத்துருக்கோம். இன்னும் கொடுங்க பாய். இன்னும் நோம்பு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னும் இது போல சிறப்பான இன்ஷா அல்லாஹ் இந்தியன் வெல்ஃபேர் ஃபாரம் சிறப்பாக செய்ய அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவானாக. இந்த இந்தியா தான் அவங்க அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு 5 உலக சாதனை எடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்முடைய இந்த ஆக்டிவிட்டிக்கு இதை வெளி கொண்டு வந்தது சவுதி தமிழ் கலாச்சார மையம் தமம் இருக்குது. அவங்க அந்த ஒரு டிவியை நியூஸ் சேனலை வெளிப்படுத்துறாங்க. அதன் மூலியமா நம்முடைய இன்னைக்கு நேற்று அப்துல் பாசித் போஹாரி அவங்க பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு அவங்களோட டீம் மெம்பர்ஸ் சொல்லி இதை எந்த ஏஜென்சி இருக்காங்களோ அந்த ஏஜென்சி அனுப்பிச்சுட்டாங்க. அந்த ஏஜென்சி அவங்க பார்த்துட்டு சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. இது மாதிரி யாரும் பண்ணது. இதுக்கு அவர் சொல்றாரு, அந்த ஒரு ஏஜென்சியோட சிஇஓ சொல்றாரு, இதுக்கு முன்னாடி ஒரு பெண்மணி, ஒரு சின்ன பெண்மணி செஞ்சாங்க. 20 ஹவர்ஸ்ல 7 கண்ட்ரி பண்ணிருக்காங்க. பட் அந்த பெண்மணி கோமா ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டாங்க. பட் அல்ஹம்துலில்லாஹ் நீங்க 10 ஹவர்ஸ்ல 5 சிட்டிஸ் 5 ஈவென்ட்ஸ் அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ராபா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், 2வது பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், 3வது பாத்தீங்கன்னா இந்தியன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், 4வது பாத்தீங்கன்னா அமெரிக்கன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், 5 பாத்தீங்கன்னா யூரோப்பியன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ். எல்லாத்தையும் வாங்கியிருக்கேன். இந்த இதான் அமெரிக்கன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ். இது பாத்தீங்கன்னா அமெரிக்கன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்காக துஆ செய்யுங்க. எனக்கு எங்களுடைய குடும்பத்துக்கு எங்க தொழில் அதிகரித்து துஆ செய்யுங்க. செய்யலாமா? ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்பர்களே, எல்லா மக்களும் ரெடியாக இருக்காங்க நோன்பு இருக்கிறதுக்கு. ரொம்ப உருகி இதுவாக கேட்குறாரு அவர் நண்பர். Allahu Akbar, Allahu Akbar. Allahu Akbar, Allahumma Muhammadan Rasulullah. Ashhadu anna Muhammadan Rasulullah. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பக்கோடா கொடுத்துருக்காங்க, ஒரு சமோசா, ஒரு வடை, ஒரு முட்டை போண்டா, பேரிச்சம்பழம், சுண்டல், ஒரு துண்டு ஆப்பிள், ஒரு ஆரஞ்சு. அது இல்லாமல் நோம்பு கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் கொஞ்சம் ப்ளஸ் தண்ணி. அல்ஹம்துலில்லாஹ் நோம்பு திறந்துட்டேன். மக்களோட எதுக்கு நோம்பு திறக்கிறோம்னா, மக்கள் நோம்புல உனக்கு எனக்குன்னு ஷேர் பண்ணிக்குவாங்க. புரியுதா? அவங்கள பற்றியெல்லாம் ஒரு சின்ன முட்டை போண்டா வச்சு நீ சாப்பிட்றியா, நான் சாப்பிட்றியா, நீ சாப்பிட்றியான்னு சொன்னேன். அதுதான் அந்த நோம்பினுடைய மகத்துவம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த முட்டை போண்டா பாருங்க, இருந்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறாரு, பகிர்ந்து கொடுக்குறாரு பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ். அன்புறவுல அல்ஹம்துலில்லாஹ். அதை கொண்டு
சிறப்பாக நோன்பு திறந்தாச்சு. நம்ம மக்களை பார்க்கல அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் குறைஞ்சது ஒரு 500 பேர்கிட்ட இருக்கிறாங்க. 500 பேருமே நம்ம தமிழ் சொந்தங்கிறப்ப ஒரு மகிழ்ச்சி தானே. அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு திறந்தாச்சு. நோம்பில் என்னென்ன இருந்துச்சுன்னு காமிச்சேன் பாருங்கன்னு சொன்னால். இது முடிஞ்சு அடுத்து பயான் இருக்கான். மகரித்தொலை முடிஞ்சோடனே பயான் யோசிச்சு பாருங்க, நான் படக்கூடிய எல்லா கஷ்டமும் நோம்பு நாட்களாக இருக்கட்டும், நோம்பு நாட்கள் நம்மளே கஷ்டப்பட்டு நோம்பு வைக்கிறதா இருக்கட்டும், இன்னும் எத்தனையோ கஷ்டங்கள் எதிராக படுறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு திருப்தி பெற வேண்டும், அவரோட அந்த முகத்தை பெற வேண்டும். ஆனால் நோம்பு திறக்கிறப்ப நாம் வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு 1/2 பாட்டில் தண்ணியாக இருக்கட்டும், அல்லது நாம் வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அரை பேச்சு பழமாக இருக்கட்டும், இது காரணத்தினால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை நேசிக்காம போயிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எனவே கஷ்டப்பட்டு நோன்பு வைக்கக்கூடிய நம்மளுக்கு இது ரொம்ப என்ன சொல்றது, நம்ம அலட்சியமாக விட்டுருவோம். ஆனால் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதெல்லாம் பேக்கிங் பண்ண கொடுத்துருக்கோம். இன்ஷால்லா பேக்கிங் வச்சுக்கோங்க, வீட்டில் போய் சாப்பிடுங்க, கால் பண்ணுங்க. ஆனால் வேஸ்ட் பண்ண தூக்கி போட்டாருங்க. யாரும் வேஸ்ட் பண்ண நல்லது. யோசிச்சு பாருங்க, இஸ்ரேலோட பெர்மிஷன் இல்லாமல் பலஸ்தீனுக்கு போக முடியாது, அது கூட கிடையாது. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த அருள்கொடை. இதில் நாம் வீண்வரையும் செய்தோம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்கொடையை அப்படியே லஅனத்தாக மாற்றி விடுவான். ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. அல்ஹம்துலில்லாஹ் மக்கள்லாம் சாப்பிட்டு உதவி செய்யறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வீட்டில் ஊற்றி செஞ்சுட்டு வந்துட்டோம். குழந்தைகளுக்கு அல்பேக் வேறு குழந்தைகளுக்கு. பாத்திமா ஹப்சா இந்த பையனுக்கு டிவியில் அவனை பார்த்து ரொம்ப சந்தோஷம். இன்னும் 2 மாதம் அல்ஹம்துலில்லாஹ் முதல் முயற்சியாக அவங்க பேரண்ட் வந்து ஸ்டேஜில் பேசணும்னு ஆசைப்பட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சு இன்ஷால்லா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாம் சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்குங்க மக்களுக்காக. சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. இதில் போட்டு இல்லை அது இது வந்து எல்லா வருஷம் செய்கிறது தான். இது சாப்பாடு கொடுக்குறது. இன்ஷால்லா துவா செய்யுங்க எல்லான்னு. ஓகேயா? அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட சிறப்பாக கொண்டு நம்மளோட IWF இன்டர்நேஷனல் மூலமாக நோன்பு சிறப்பு விழா முடிஞ்சுது. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். இவர் வந்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. சரி, அல்ஹம்துலில்லாஹ் அவங்க தான் பயங்கர பிஸியாக அதனால் அவங்க எடுக்க முடியல. அன்புறவுகளே, அல்ஹம்துலில்லாஹ் லக்கி தர்பாரில் சிறப்பான பயான், சிறப்பான சாப்பாடு, சிறப்பான உபசரிப்போடு முடிஞ்சு. அன்புறவுகளே, அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக முடிஞ்சு. முதல்ல இங்கே இருட்டாக இருந்தனால முழுமையாக பேச முடியல. ஆமாம், நம்ம தமிழ் சொந்தங்களை பார்த்தோன்னே நமக்கு ஒரு சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ் இதுக்காக ஸ்பெஷல் பர்மிஷன் போட்டு வந்தேன். பர்மிஷனுக்கு ஒரு பிரயோஜனமாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம இப்போ வீட்டுக்கு இப்போ போகிறோம். ஓகே, பாய், மஸ்ஸலாமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது